ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 96 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 373 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 90 ரூபா கரெக்ட் ஆகி 14,230 ரூபாயில இருக்கு 22 கேரட் கோல்டு. இதே வந்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி அண்டு மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 15,500 கீழே வந்துட்டு நம்ம வந்து கோல்டை கன்சிடர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு கோல்டை இப்போவும் கன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 6லேருந்து இல்லாட்டி அதிகபட்சம் வந்து ஒரு வருஷம் இந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சமாக வந்துட்டு 15,000 ரூபாயை தொடும், இல்லாட்டி இறங்கினாலும் வந்து 13,000 ரூபாய் கீழே இறங்காது. ஸோ அதனால இது வந்து நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமாக இந்த ரேட்டில் வந்து நம்ம கோல்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். உங்களால் ஃபிசிக்கலாக கோல்டை வந்து கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக சில்வர் பார்த்தோன்னா, சில்வர் வந்து இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் இறங்கி 2,60,000 ரூபாயில இருக்குது 1 kg சில்வரு. சில்வர் நம்ம அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான். எப்பவும் வந்து இது ஒரு வொலட்டிலிட்டியான மெட்டல் தான். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால எப்போ வேணாலும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி 420 ரூபா வரையும், அதாவது 4,20,000 ரூபா வரையும் 1 kg சில்வர் வந்துட்டு ஹையை டச் பண்ணி திரும்பவும் வந்துட்டு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்துட்டு இப்போ விழுந்திருக்கு. இதுல இருந்து இன்னுமே வந்துட்டு கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்கள் எப்போவுமே சில்வரை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்துட்டு கோல்டு மாதிரி வந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே வந்துட்டு எந்த ஒரு மெட்டலுமே வந்து ரிட்டர்ன் கொடுக்காது. ஸோ அதனால கோல்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்ததான் நம்மளோட மேஜர் ஐடி கம்பெனியை வந்து எல்லா பேரில் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டிசிஎஸை வந்து நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். இதுவுமே வந்துட்டு இப்போ ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. 2,690 ரூபாயில தான் இன்னைக்கு இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கேருந்துமே வந்துட்டு கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த ரேட்லேயே நம்ம வந்து தாராளமாக 1 2ன்னு கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி விப்ரோவும் வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது. அதை வந்து நம்ம 6 மாதமே வாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதையும் வந்துட்டு இப்போ கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இன்ஃபோசிஸ் இப்போ கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. 1,350 ரூபா சம்திங்லலாம் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ இது மூணையுமே வந்து இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணலாம். டிசிஎஸ் சேர்மனான சந்திரசேகர் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஏஐ பூமை பற்றி நம்ம வந்துட்டு நம்ம ஒரி பண்ண வேணாம், பேனிக் ஆக வேணாம். இது வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதே டைம் வந்துட்டு குளோபலாகவே ஐடி செக்டர் வந்துட்டு ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இப்போதைக்கு வந்து தாராளமாக ஐடி கம்பெனி எல்லாருமே கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே டைம் வந்துட்டு நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்துட்டு 2 to 3 இயர்ஸில் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து half ஆஃப் த ப்ரைஸுக்கு வந்துட்டு கரெக்டாக எல்லா கம்பெனியுமே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால 1 2ன்னு கன்சிடர் பண்ணுங்க. அதிகமாக வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்ததான் நாட்கோ ஃபார்மாவுக்கு வந்து சிடிஎஸ்கோ வந்து செமிக்ளோடேட் ட்ரக்கை வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு மண்டே 11% வந்துட்டு ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம ஆனால் வந்து மண்டே வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா யூஎஸ்எஃப்டியை வந்து 7 அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கரெக்டாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்ததோட மாறா வந்துட்டு இந்த சிடிஎஸ்கோ வந்து செமிக்ளோடேட் ட்ரக்கை வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால அது வந்துட்டு 11% வரையும் ரைஸ் ஆகி அப்புறம் திரும்ப வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்து இப்போவுமே 10% ரைஸ் ஆகினாலுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு தகுந்தாப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு 10-11% வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுனாலும் வந்துட்டு இது கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் இதை வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு டபுள் த டைம் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து நாட்கோ ஃபார்மாவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டாக்டர் ரெட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கும் வந்து இந்த செம்ப்ளோடேட் ட்ரக்கை வந்துட்டு பெர்மிஷன் கொடுங்க, நாங்களும் வந்துட்டு இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதே டைம் வந்து டாக்டர் ரெட்டி நாங்கள் 60% வந்து டிஸ்கவுண்ட்டில் இந்த ட்ரக்கை வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்ல நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சிகரெட் ரிலேட்டட் கம்பெனி எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி ஹைக்கை வந்துட்டு அப்படியே வந்துட்டு சிகரெட் ப்ரைஸில் வந்துட்டு ஹைக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால சிகரெட் ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு 40-45% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால கம்பெனிக்கு எந்த ஒரு லாஸஸுமே இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு சிகரெட் ரிலேட்டட் கம்பெனி எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது.
இதில் வந்து காட்ஃபே ஃபிலிப்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கு 19% வரையும் மார்க்கெட்டில் வந்துட்டு ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து இது ஒன்று தான். இந்த ஜிஎஸ்டி ஹைக்கை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக சிகரெட் ப்ரைஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு சிகரெட் ரிலேட்டட் கம்பெனி வந்து ஒரு 3 நாள் இருக்குது. அதில் நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்கிறது ஐடிசி மட்டும் தான். ஸோ ஐடிசியுமே இன்னைக்கு வந்து ஒரு 2.5% வந்துட்டு மார்க்கெட் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு நம்ம சிகரெட் கம்பெனியாக வந்து ஐடிசியை பார்க்கல. ஸோ அது இப்போவுமே அது அந்த அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கஷ்டப்படலாம். ஸோ இந்த சிகரெட்டு ப்ரைஸை வந்து ஹைக் ஆனதுனால இங்கேருந்து வந்து 400 ரூபா வரையும் வந்துட்டு ஐடிசி ஷேர் வந்துட்டு ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அந்த இதெல்லாம் எதிர்பார்க்கல. லாங் டேர்முக்கு வந்துட்டு நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இங்கேருந்து 10 வருஷத்தில் இதில் வந்து ஒரு மல்டி பேக்கராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஐடிசியை வந்து நம்ம இந்த ஷார்ட் டேர்மில் பார்க்க வேணாம், லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து நல்லா பண்ணும். அடுத்தது காஜாரியா செராமிக்ஸ் வந்துட்டு காஜாரியா அதேசிஸில் வந்துட்டு 25% வந்துட்டு ஸ்டேக்கை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனியாக அந்த காஜாரியா அதேஸ் வந்துட்டு காஜாரியா செராமிக்ஸில் இருக்கும். அடுத்தது ஓலாவோட ஃபவுண்டரான பவிஸ் அகர்வாலில் வந்துட்டு மும்பை கோர்ட் வந்து அரசாரம் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா ஸ்கூட்டர் ப்ராப்ளம் இதில் வந்து கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் ஆஜராகவே இல்லை. அதில் வந்து மெயினாக என்ன அவர் கஸ்டமர் சொல்லியிருக்காரு அப்படின்னா 1.5 லட்ச ரூபா ரீஃபண்டு ப்ளஸ் வந்துட்டு 50,000 ரூபாய் ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பண்ண சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இப்போ பவிஸ் அகர்வால் வந்து ஆஜராகவே இல்லை. ஸோ அதனால கோர்ட்டு வந்துட்டு அவர் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் பண்ணுற பிஸ்னஸ்லேயே வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணாமல் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த பிஸ்னஸ்க்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகி போயிட்டுருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இவங்களெல்லாம் நம்ம வந்து நம்ப வேணாம், நம்ம வந்துட்டு இந்த ஓலாவை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஓலா ஆல்ரெடி இப்போவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு இது கரெக்டாக ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதனால இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.